ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ரைஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அதை வந்து அந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த அந்த அதுக்கு என்னென்ன மிஷின்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க அதாவது ரைஸுக்கு என்னென்ன மிஷின்ஸ்லாம் தேவைப்படுதுங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை வந்து பேடி அன்லோடிங் ஆர் ப்ரீ க்ளீனிங், அதாவது கன்வேயரில் ரைஸை போட்டு முதல்ல வந்து ப்ரீ க்ளீனிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதில் வந்து அந்த டஸ்ட்டு இதெல்லாம் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டீஸ்டோனர், அதாவது அந்த ஸ்டோனு ஹெவியான ஐட்டத்தெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து டீஹஸ்கிங், அதாவது அந்த ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதாவது பாயிலிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணி ரைஸை ரெடி பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பேடி, அதாவது வந்து அந்த அன்ஹஸ்க்டு பேடி இருக்குல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணுறது இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் ரைஸை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒயிட்னர் ஆர் பாலிஷர், அந்த மிஷின் பேர். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ரைஸ் கிரேடர் ஆர் லென்த் கிரேடர். அது என்னென்னா ரைஸோட சைஸை பிரிக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா, அதை அந்த ரைஸோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து சாப்பாடு அரிசியா இல்லை இட்லி அரிசியா அப்படிங்கிற மாதிரியான ஃபஸ்ட்டு அந்த கிரேடு தான் பிரிப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து கலர் ஷார்ட்டிங் ஆர் ஆப்டிக்கல் கலர் ஷார்ட்டிங், அதாவது அதை கலர் வைஸாக பிரிப்பாங்க. அதாவது அதில் இருக்கிற தேவையில்லாத இதெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு தேவை உள்ளதை மட்டும் எடுத்து வைப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து அதாவது ரைஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இதை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து ரைஸ் வாஷர், அதாவது ரைஸை வந்து பாயில் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்கர் ஆர் ஆஷ் ஹேண்ட்லிங் பாய்லர். இது வந்து எதுக்குன்னா ஸ்டீம் பாயிலிங் யூஸ் பண்ணி அது வந்து அந்த நெல்லை வந்து வேய்க்கிற மிஷின் இருக்குல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பேக்கேஜிங் மிஷின், அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கேஜ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து வெயிட் வச்சு விற்கிறதுக்கு. அண்ட் தென் பவர் சப்ளை ஆர் பேனல்ஸ், கண்ட்ரோல் போர்டு இதெல்லாம் தேவைப்படும். அண்ட் தென் அதுக்கு தேவையான நிறைய பொருட்களும் தேவைப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இதோட ப்ரைஸிங், அதாவது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோன்னா இதோட இடத்தோட ப்ரைஸிங், அந்த பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து 3 ஸ்டேஜாக பிரிப்போம். ஒன்று வந்து நார்மல், செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்பயும் பிரிப்போம். ஸோ அதுவும் வந்து அந்த மிஷினோட ப்ரைஸஸ் ரேஞ்சை பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மினி ஆர் மேக்ரோ, இதுக்கு வந்து அதாவது 1 மணி நேரத்துக்கு வந்து 1 டன் அதாவது ப்ராசஸ் ஆகும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து 8 டன் ப்ராசஸ் ஆகும் மாதிரி. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 லட்சத்துலேருந்து 6 crores வரைக்கும் ஆகும். அதாவது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 20 lakhs ஆகுது இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். மிஷினரி தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட நம்பர் கீழே இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். சர்வீஸ் ரேட்டரும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்மால் பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 0 to 5 to 2 hours per hour. ஓகேங்களா? அதுவே வந்து 1 to 5 ton per day அது வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு அதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 40 to 60 lakhs வந்து அது வரைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து லார்ஜர் செக்மெண்ட், அதாவது இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா 50லேருந்து 100 டன் வரைக்கும், அதாவது ஒரு நாளைக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து 12 to 20 crores அந்த அளவுக்கு பட்ஜெட் பார்ப்போம். ஸோ இப்போ மிஷின்ஸோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் எவ்வளோ இருக்குது, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்மால் ஹஸ்கர், அதாவது அதான் அந்த ஹஸ்க்கு மிஷின் சொன்னல, அதுதான் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000லேருந்து 2 lakhs, அதாவது டிபெண்டான உங்களுக்கு கேஜிக்கு வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? பாலிஷரை பொறுத்த வரைக்கும் அதான் அந்த ஸ்மால் டு மீடியம், அதாவது அந்த ரைஸை வந்து பாலிஷ் பண்ணணும்னு சொன்னால அந்த மிஷின் தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000லேருந்து 5 crore வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீஹஸ்கர், அதாவது இந்த டீஹஸ்கர் ஆர் கிரேடர், அதாவது அந்த ஸ்டோனு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கலர் ஷார்டெக்ஸ், அதாவது ஷார்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அது கிரேட் வைஸ் கலர் வைஸ் பிரித்து கொடுக்க சொல்லல அந்த மிஷின் தான். அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் போகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜிங் மிஷின் பார்த்திங்கன்னா 50,000லேருந்து 5 crore வரைக்கும், 5 lakhs ஆர் 5 crore வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு பிளேசஸ்க்கான காஸ்ட் வைஸ் எவ்வளோ ஆகும் பார்த்திங்கன்னா, அதாவது லேண்டை பொறுத்து தான் அது வந்து லேண்டோட இது வந்து உங்களுக்கு இதுக்கான வந்து ஒரு பெரிய ஒரு செட்டப்பான ஒரு இடம் வந்து தேவைப்படும். அதாவது நான் சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு இடத்துக்கு
தேவையான ப்ராசஸிங் ஸ்டேஜுக்கான அதாவது குடோன் வந்து அடைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ மூட்டைகள் வரக்கான இடம் தேவைப்படுமோ அவ்வளோ இடங்கள் வந்து தேவைப்படும். அது வந்து உங்களோட டிபெண்டன்ட்க்கு பொறுத்தமானதை நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் தான் வந்து இதை வந்து பார்த்து என்னென்னு பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைனிங் த பிஸ்னஸ் பிளான் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ். அதாவது நான் சொன்ன மாதிரி தான் மொத்தம் நம்ம வந்து 3 ஸ்டேஜாக நம்ம வந்து இதை வந்து நம்ம பிரித்து நம்ம சொன்னோம். அதாவது வந்து மைக்ரோ ஆர் மினி அண்ட் தென் செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அதாவது வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் மொத்தம் 3 வயசாக நம்ம வந்து டிஃபர் பண்ணி பிரித்தோம். ஸோ அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸும் நான் வந்து உங்களுக்கு மிஷினோட ப்ரைஸ் ரேஞ்சஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் முன்னாடி வந்து. அண்ட் தென் இதோட லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 3 lakhs ஆகும். அண்ட் தென் இன்ஸ்டாலேஷன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது வந்து ஒரு 2 lakhs ஆகும். டோட்டல் ப்ராஜெக்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 11 lakhs ஆகும். எதுக்குன்னா மினிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மாலுக்கு வந்து 5 to 10 ton சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா மிஷினரிக்கு வந்து 8 to 20 lakhs, அண்ட் தென் பில்டிங்க்கு 12 lakhs, அண்ட் தென் எலக்ட்ரிக்கலுக்கு 3 to 6 lakhs, அண்ட் டோட்டலாக 20 lakhs ஆகும். அண்ட் தென் மீடியம் பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு லேண்டு 10 to 15 lakhs வரும். அண்ட் தென் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்க்கு ஒரு 20 lakhs வரும். அண்ட் தென் மிஷினரி பார்த்தீங்கன்னா 50 to 5 crore வரைக்கும் உங்களுக்கு வந்து அதாவது டிபெண்ட் ஆன் மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அண்ட் தென் இதோட வேல்யூ டோட்டலாக வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வந்து 1 crore to 2 crore தேவைப்படும். அண்ட் தென் இதெல்லாம் வந்து எங்கே நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து எதுவும் பார்க்கவே தேவையில்லை. கீழே என்னோடய கான்டாக்ட் நம்பர் நான் போட்டிருப்பேன். எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான மிஷின்ஸை வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகேங்களா? நம்மக்கிட்ட அது இல்லாமல் நம்ம வந்து நிறைய மிஷின்ஸ் வந்து நம்மளே ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம், மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குது, சர்வீஸும் வந்து நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அதனால் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இதோட பிஸ்னஸ் பிளான்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ரா மெட்டீரியலை வந்து சப்ளை பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து இது பண்ணணும். அண்ட் தென் இதோட பவர் வந்து எவ்வளோ, எலக்ட்ரிக் பில் எவ்வளோ ஆகும், அண்ட் தென் மேன் காஸ்ட் எவ்வளோ ஆகுங்கிறத, லேபர் காஸ்ட் எல்லாமே வந்து எவ்வளோ ஆகுங்கிறத பார்க்கணும். அண்ட் தென் ஸ்கில்டு லேபராக பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அது இல்லாமல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஹோல்சேலில் நம்ம வந்து. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ரைஸை பற்றியான ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் இதை பற்றியான உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஐடியா தெரிஞ்சு நம்ம கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான மிஷினரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுக்கு சர்வீஸ் ரிலேட்டடாக எந்த ஒர்க்காக இருந்தாலும் கீழே கான்டாக்ட் பண்ணுங்கள்.